உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் தான் இந்தியனுடைய இரண்டாம் பாகம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டில் மிகப்பெரிய வெளியீடுகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. அதாவது சேனாபதியாக அவர் மீண்டும் வருவார் என்று ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் உலக அளவில் திரையிட திட்டமிட்டிருப்பதாகவும் மேலும் விரைவில் வரவிருக்கும் இசை வெளியீட்டு விழாவின் நட்சத்திரங்களான ராம் சரண் மற்றும் சூப்பர் ஸ்டார் ஆகியோர் தொகுத்து வழங்க இருப்பதாக தகவல்களுமே தெரிவித்திருக்காங்க. இந்தியனுடைய இரண்டாம் பாகத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவை ஹைதராபாத்தில் உள்ள ஒரு நேரு ஸ்டேடியத்தில் இந்தியனுடைய இரண்டாவது தயாரிப்பு குழு ஏற்பாடு செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்காங்க. இந்திய சூப்பர் ஸ்டார்களான ராம் சரண் மற்றும் ரஜினிகாந்த் ஆகியோர் தோன்றுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வந்திருக்கு. நடிகர்கள் அல்லது தயாரிப்பாளர்களால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட ஒளிப்பதிவின் முதல் அதிகாரப்பூர்வ சிங்கிள் விரைவில் வெளியிடப்படும் என்ற வதந்திகளும் பரவிச்சிருக்கு. மேலும் இந்தியனுடைய இரண்டாம் பாகம் 1996ஆம் ஆண்டு ஹிட்டான இந்தியனுடைய தொடர்ச்சியாகும். இது இயக்குனர் சங்கர் அவர்களுடைய கமலஹாசனின் ஆரம்ப கூட்டணியை குறித்து வருகிறது. அசல் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாசன் ஒரு தந்தை மற்றும் அவரது மகன் என இரட்டை தொடர்ச்சியானது. இரட்டை வேடங்களில் நடித்து தந்தை பாத்திரம் ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வாகவும் இருந்து வருகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக அசல் கதையிலிருந்து நேரடியாக தொடர்ந்து மற்றும் மறைந்த நடிகர்களான நெடுமுடி வேணு, விவேக் மற்றும் மனோபலா ஆகியோருடைய கடைசி திரையில் தோன்றியவர்களுடன் காஜல் அகர்வால், சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், எஸ் ஜே சூர்யா மற்றும் பிரியா பவானி சங்கர் ஆகியோரும் குறிப்பிடத்தக்க பாத்திரங்களிலுமே நடித்து வந்திருக்காங்க. இந்திய உரிமையில் மூன்றாவது தவணையின் சாத்தியமான வளர்ச்சியுடன் இந்தியனுடைய இரண்டாம் பாகத்தின் எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்த வண்ணமும் இருந்து வந்திருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியின்படி பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கர் அவர்களுடன் சுமார் 6 மணி நேர காட்சிகளை பெற்றிருக்காரு. மேலும் அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா 2 படங்களாக பிரிப்பது எடிட்டிங் டேபிளில் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. இந்த திரைப்படங்களில் இந்தியனுடைய 2 மற்றும் இந்தியனுடைய 3 ஆகியவை அடங்குமா? இருந்தாலுமே மற்றொரு அறிக்கை பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய 3ஆம் பாகத்தின் பற்றிய ஊகங்களை மறுத்து கூடுதல் காட்சிகள் அனைத்தையுமே ஒன்றிணைத்து ஒரு திரைப்படத்தை உருவாக்க முடியும் என்றும் குறிப்பிடவில்லை. இதற்கிடையில ராம் சரண், கியாரா அத்வானி, எஸ் ஜே சூர்யா, நாசர் மற்றும் பலர் நடிக்கும் கேம் சேஞ்சர் என்ற ஒரு அரசியல் நாடகத்திற்கு தயாராகி வந்துட்டு இருக்காங்க. புஜிபாபு சனா இயக்கிய ஜான்வி கபூர் மற்றும் டாக்டர் சிவராஜ்குமார் அவர்களுடன் தற்காலிகமாக RC16 என்ற விளையாட்டு நாடகத்திலும் ரங்கஸ்தலத்தில் அவர்களின் வெற்றிகரமான ஒத்துழைப்பை தொடர்ந்து இயக்குனர் சுகுமாருடன் RC17 என்ற மற்றொரு திட்டத்திலுமே ஈடுபட்டு வந்திருக்காரு. மேலும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில் மற்றும் ராணா டக்குபதி நடித்த ஜெய்பீம் புகழ்பெற்ற டிஜே ஞானவேல் இயக்கிய வேட்டையின் திரைப்படத்தை அக்டோபரில் திரையரங்குகளில் வெளியிட திட்டமிட்டிருக்க நிலையில சூப்பர் ஸ்டார் படத்துடைய வெளியீட்டை எதிர்நோக்குகிறார். மேலும் கூடுதலாக சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜுடைய அடுத்த படமான கூலி மற்றும் பிளாக் பஸ்டர் ஜெயிலருடைய தொடர்ச்சியான நெல்சன் தில்குமாரி ஹுக்கும் படத்திலுமே நடிக்க இருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.